டேய் சஞ்சய், சரியில்லடா. ஏன்டா சோகமா இருக்க? அந்த வைர மோதிரமா எங்கடா போயிட போது? நம்ம பசங்கிட்ட தான் இருக்கோம், வேணா கேட்டு பார்க்கலாம். அப்படியே விட்டுற முடியுமா? மயக்க மாத்திர எப்பவுமே நீதானே ஜெயிப்ப. இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் நான் ஜெயிச்சு காட்டுறேன். இத குடிச்சேன்னா நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது. பார்த்ததே இல்ல. போலாம். இங்க பக்கத்துல தான் அந்த தியேட்டர் கூட. ரொம்ப வசதியா போச்சு. வாங்கடி உடனே கிளம்பலாம். சரி வாங்க. கௌசல்யா, நீ வரலையா? நான் வரலடி. என்னடி வந்த இடத்துல ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு தலைவலி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நோக்கு வந்தாதான் தெரியும். சும்மாவா சொல்லுவா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு. சாரிடி, ரொம்ப வலிக்கிறதா? ஆமாண்டி, தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஏதாவது மாத்திரை கொடுக்குறியா? 1 செகண்ட் இரு. பாஸ்கர், கொஞ்சம் தண்ணி கூட. சரிடா. சஞ்சய், பிசினஸ்ல வேணும்னா நீ கிங்கா இருக்கலாம். ஆனா இப்போ உன்னை ஜோக்கர் ஆக்கி காட்டுறேன். நீ ஆடுற சீட்ல வேணா உனக்கு ஜோக்கர் விழாம இருக்கலாம். ஆனா இப்போ எல்லார் முன்னாடியும் உன்னை ஜோக்கர் ஆக்கி காட்டுறேன். இதுல இருக்கிறது மயக்க மாத்திர. எப்பவுமே நீதானே ஜெயிப்ப. இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் நான் ஜெயிச்சு காட்டுறேன். இத குடிச்சேன்னா நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது. இப்போ ஒரு காமெடி கேம் காட்டம் பாரு. இந்தாடி. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேன். அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதவு நல்லா தப்பால் போட்டுக்கோ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். பாஸ்கர், குட் நைட்ரா. டேய், ரைட் சைடுல நம்ம ரூம்டா, லெஃப்ட் சைடுல கேர்ள்ஸ் ரூம். பாத்து போ, மாத்தி கீத்தி போயிட போற. பாத்ரூம்ல நுழைஞ்சிராத, பாத்து. போற போக்க பார்த்தா இவன் போய் சேருவானே தெரியலடா.
பாவ மோச்சமே தராதப்பா. தெரிஞ்சு அவன் செஞ்ச பாவிதான். அவன் சொன்னான்னா நேக்கு எங்க போச்சு புத்தி? பேசலாமா? ஒரு மகாபுத்தமிய பத்தி நான் அவன் பேசலாமா? ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளோட மறுபருப்பமா இருக்க அந்த குழந்தைய பத்தி அவதூறா நான் பேசலாமா? தப்பு தப்பு பண்ணிட்டேன் பெருமாளே. ஜபப்பலன் பூஜா பலன் போல விரயமாயிடுத்தே பெருமாளே, விரயமாயிடுத்தே பெருமாளே. பொண்ணு கொடுக்க முடியாது, பொருளையும் கொடுக்க முடியாது. என் பூஜா பலன் அத்தனையும் தரலாம் நினைச்சனே, ஆனா அத்தனையும் விரயமாயிடுத்தே பெருமாளே, விரயமாயிடுத்தே. என் பொண்ணு சகுனி வேஷம் போட்டுன்னு கூலி வேஷம் போட வச்சிட்டாளே பெருமாளே. மனசாட்சி குத்துறது பெருமாளே. நான் மகா பாவி ஆயிட்டேனே பெருமாளே, பெருமாளே நான் மகா பாவி ஆயிட்டேனே பெருமாளே. நோக்கு சேவை செய்த பாக்கியத்தை நான் எழுதிட்டேன் பெருமாளே, நான் எழுதிட்டேன் பெருமாளே. பூஜையை நான் எப்படி செய்ய போறதோ தெரியல பெருமாளே. நான் பண்ண தப்பு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் பெருமாளே, பெருமாளே. நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் பெருமாளே, சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் பெருமாளே. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் பெருமாளே, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் பெருமாளே, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் பெருமாளே, தப்பு பண்ணிட்டேன் பெருமாளே.
நெத்தியில காயமா இருக்கே. ஒண்ணும் இல்லம்மா, படித்தவரை விழுந்துட்டேன். பார்த்து அடி எடுத்து வைக்கலாம்ல. இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. நான் படித்தவர் இல்லம்மா, பொய் சொல்லி என் ஆச்சாரத்தோட பாதையே தவறிட்டம்மா. படி இருக்கிற பகவான் நீக்கு என்ன தண்டனை தர போறானே தெரியலம்மா. ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா நான் சொன்ன பொய்க்கு உன் பாதப்பட்ட இந்த இடத்துல சாஷ்டாகமா விழுது என் பாவத்தை போக்கிக்கிறமா, என் பாவத்தை போக்கிக்கிறமா, என் பாவத்தை போக்கிக்கிறமா. ஏய் இங்க வாயே. என்னடி எனக்கே தெரியாம நேத்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. என்ன பண்ண? கௌசல்யாக்கு தலைவலி மாத்திரையை கொடுக்கறதுக்கு பதிலா தூக்கு மாத்திரையை கொடுத்துட்டேன். அச்சச்சோ. சரி பரவாயில்ல, தூக்க மாத்திரை தானே. நீ எழுப்பி அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா, நான் போறேன். சரி சரி நீ கிளம்பு, நான் வரேன். சீக்கிரமா வாடி. கௌசல்யா 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 கௌசல்யா. ஏய் ஏந்திரிடி. என்னடி இது, வளையல் கூட உடைஞ்சது தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னன்னே தெரியலடி, ஒரே அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு உடம்பு வலி. எப்படிதான் இவ்வளவு நேரம் நான் தூங்குனேன்னு எனக்கே தெரியல. என்னாச்சுன்னே புரியல. சரி சரி விடு, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா, கல்யாணத்துக்கு போகணும். வா. ஆ. டேய் சஞ்சய், முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுடா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தேடுற? என் மோதிரத்தை காணும்டா, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். மோதிரமா? எந்த மோதிரம்? வைர மோதிரம்டா. வைர மோதிரமா? ஹேய், 5 ரூபாவை தொலைச்சிட்டு நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான்டா உனக்கு அந்த வைர மோதிரம்லாம். அப்புறம் என்னடா? டேய் அப்படிலாம் இல்லடா, இந்த வைர மோதிரம் வாங்கினதுலேருந்தே ஏதோ சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அதான் அது மேலே ஒரு தனி அட்டாச்மெண்ட். என்ன சென்டிமெண்ட்? டைம் ஆகுதுடா, அப்புறம் பொறுமையா அந்த மோதிரத்தை தேடிக்கலாம்டா. போய் சீக்கிரமா கிளம்பு, டைம் ஆயிட்டே இருக்கு. நீ கிளம்புடா.
தப்பு பண்ணிட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டேனே. யாருக்கு துரோகம் பண்ணு தெரியலையே. யாரா இருக்கும்? சாரி, ரொம்ப நல்லா இல்ல. புதுசா வாங்கினேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எப்பவும் கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு உம்மன் இருக்க. ஒன்றும் இல்லை. இந்த மோதிரத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதோட சொந்தக்காரங்க வந்து தன்னோடதுன்னு சொல்லுவாங்க. கலா, நான் கொடுக்குறேன். சரி. கலா, டேய் சஞ்சய், சரியில்லடா. ஏன்டா சோகமா இருக்க? அந்த வைர மோதிரமா எங்கடா போயிட போது? நம்ம பசங்கிட்ட தான் இருக்கோம், வேணா கேட்டு பார்க்கலாம். அப்படியே விட்டுற முடியுமா? सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते. गट्टी मेळम मांगल्यं तन्तुनाने नाम जीवन हेतुना कंठे बध्नामि. எனக்கு எடுத்தவன் யாரையும் கண்டுபிடிக்க முடியலையே. நிச்சயமா அவன் இந்த கூட்டத்தில் ஒருத்தனாக தான் இருப்பான். அவன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பேன். அம்மா 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 என்ன அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. என்னடா ஆபீஸுக்கு கிளம்புற, வெறும் கையோட கிளம்புற? பேக் எடுத்துன்னு போலையா? நான் ஆஃபீஸ்க்கு போகலாமா? ஏண்டா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். ஆஃபீஸில் இல்லை, என் மனசுல. என்னடா சொல்ற? என்னமோ தெரியலம்மா, நேற்று ராத்திரியிலிருந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நம்ம ஆத்துல தான் நல்ல விஷயம் நடக்க போறதோ, அப்புறம் என்ன கெட்டது நடக்கும்? என்னமோ தெரியல, மனசுல ஏதோ ஒரு வித தவிப்பு. அதான் நான் கௌசல்யாவை பார்க்கலான்னு போறேன். அப்படி போடு. என் மாட்டு பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லு. இதுக்கு தான் மனசு சரியில்லை அப்படி இப்படின்னு சாக்கு சொன்னையாக்கும். சரி சரி. இல்லம்மா, ஆக்சுவலி என்னன்னா. சரிடா, என் மாட்டு பொண்ணை பார்க்க போற, அவ்வளவுதானே? சரி, போறச்ச அப்படியே மறக்காம புஷ்பம் வாங்கிட்டு போ. நீ அந்த ஆத்துக்கு மாப்பிள்ளை ஆக போறவன், அங்க வெறுங்கைய வீசிட்டு போகக்கூடாது. புரிஞ்சுதா? பூவா? அம்மா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குமா. அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் பூ என்னம்மா, மல்லிப்பூ தோட்டமே வாங்கி கொடுக்குறேம்மா. வரேம்மா. ஏ தலைக்காணியே, நோக்கி ஏதோ மந்திரம் இருக்காமே, அத சொன்னா ஆம்பளையா பொண்டாட்டி எழுத்த எழுப்புக்கெல்லாம் வந்துருவானாமே. அது என்னன்னு தெரிஞ்சாலும் நான் தேடி வாக்கப்பட்ட என் ஆம்பளையான என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். இப்ப என்ன, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற தலையின மந்திரம் என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நானும் இங்க வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், இந்த ஆத்துல சுதர்சனுங்கிற தாரக மந்திரம் இருக்கிற வரைக்கும் உன் தலையின மந்திரம் ஒன்னும் பலிக்காது. இப்ப சொன்னிய வைஷ்ணவி, அந்த கவலை நேக்கு இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. இந்த ஆத்துக்கு வர்றதுக்கு என்ன தேடி தேர்ந்தெடுத்து பொன் பார்த்த நாள்லேந்து இருக்கு. அது சாஞ்சாதான் என்னால இங்க நிமிர்ந்து நிக்க முடியும். இப்போ நீ சொல்றது கூட ஒரு ராத்திரியில் நடக்க போற திருப்பம் கிடையாது. அப்பா தலை சாயறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கணும். நிக்க வைப்ப.
உன் மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு தெரியுது. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. இது குழப்பம் இல்ல. தெளிவு. இது முடிவில்ல. ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம்